அவங்க வந்து 2 மாசம் வாடகைன்னு எப்படி அவங்க முழு அட்வான்ஸ் கேட்குறாங்களா, 1,00,000 ரூபாய் அட்வான்ஸ் கேட்குறாங்க. அதை பற்றி நாங்கள் வந்து கருத்து சொன்னால் இது கரெக்டாக தான் இருக்கும். 2 மாதம் வாடகை கொடுத்து தாராளமாக கொடுக்கலாம். 2 மாதம் வாடகை கொடுத்தா போகிறோன்றீங்க. 2 மாதம் வாடகை அவன் கொடுத்தான்னா 1 மாதம் கொடுக்காம தவறாமல் விட்டுட்டு இன்னொரு மாதம் சேர்த்து எப்படி சாமி கொடுப்பாங்க? 2 மாதம் அட்வான்ஸ் வாங்கினாக்கா இது பொருந்துமா எங்களுக்கு? அதுதான் பெரிய கவலையாக இருக்குது. பணத்தை விட்டுட்டு அங்கே வாடகை விட்டாச்சுனாக்கா அவன் வேஸ்ட் பண்ணுறான். கேட்டாக்கா 2 மாதம் வாடகையில் நான் என்ன பண்ண முடியும்? அவன் 5 ரூபா வாடகைன்னு வச்சுக்கோங்க, உங்கள் வீட்டுக்கு 10 ரூபா அட்வான்ஸ் கொடுப்பான். அந்த 10 ரூபாயில் ஒரு டேங்க் ரிப்பேர் பண்ணுறதுக்கே 10 ரூபா ஆகுவேன். நான் எப்படி 2 மாதம் வாடகை வாங்கி விட முடியும்? இது வந்து நல்ல ஒரு கருத்து தான் இது. ஆனால் இது வந்து எல்லாரும் மக்களுக்கும் இது வந்து ஒரு லெட்டர் மாதிரி சர்வ் பண்ணால் நல்லா இருக்கும்னு நான் என்னுடைய அபிப்பிராயம். இப்போ மத்திய அரசு பார்த்தீங்கன்னா இப்போ புதுசாக வீட்டு வாடகை சட்டத்தை திருத்திருக்காங்க. எப்படின்னா 2 மாதம் வாடகை வந்து அட்வான்ஸாக பேமெண்ட் பண்ணால் போதுன்றது. அது நல்லது தான். இப்போ நான்லாம் ரெண்ட்டுக்கு தான் இருக்கிறேன். அது பண்ணுறது நல்லது தான். நல்ல விஷயம் தான் அவங்க எடுத்துகிட்டு வந்துருக்குறது. அது ஒன்றும் தப்பு இல்லை. ஆனால் என்ன ஒன்று, அவங்க இப்போ ரெண்ட்டு விடுறாங்களே, ஹவுஸ் ஓனர் வந்துட்டு அந்த மாதிரியெல்லாம் இது பண்ண மாட்டாங்க. அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, இப்போ 50,000 ரூபான்னா அந்த 50,000 ரூபாய் தான் கேட்பாங்க. 2 மாதத்து வாடகையெல்லாம் கேட்க மாட்டாங்க அட்வான்ஸாக. எப்படி பார்த்தாலும் அவங்க வந்து அவங்களோட தேவைக்கு எவ்வளவோ அதை தான் கேட்பாங்க. அந்த அட்வான்ஸ் எல்லாம் அவங்களுக்கு சரியாக வராது. ரொம்ப சிம்பிள் தான். நீங்கள் வந்து இந்த சட்டம் வந்து நீங்கள் ஏற்றதெல்லாம் ஓகே தான். ஆனால் அந்த சட்டத்துக்கு நான் கம்ப்ளைண்ட் பண்ணணும்னா எங்கே போய் கம்ப்ளைண்ட் பண்ணுறது? அதுக்கு ஒரு கம்ப்ளைண்ட் இதுவோ ஒரு நம்பரோ இல்லை டோல் ஃப்ரீ நம்பர் எதுவுமே கொண்டு வராமல் வெறும் சட்டத்தை மட்டும் வச்சுட்டு நம்ம எதுவுமே பண்ண முடியாது. நான் வந்து ஒரு ரெண்டல் ஹவுஸில் இருக்கேன். என்னோட ஓன் ஹவுஸையும் நான் வந்து ரெண்டலில் விட்டுருக்கேன். ஐ திங்க் திஸ் இஸ் அ ரைட் டெசிஷன். ஏன்னா வந்துட்டு இப்போ ஒரு 15,000 ரெண்ட்டு இல்லை ஒரு 20,000 ரெண்ட்னா கூட ஈஸியாக ஒரு 6 to 7 months ரெண்ட் அப்படின்றப்போ ஒரு 1 lakh ஈஸியாக தொட்டுது. ஸோ அது வந்து நிறையா பேருக்கு ஒரு பெரிய அமௌண்ட் தான் ஆக்சுவலாக. ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு கார்பரேட் லைஃப்பில் இருக்கிறவங்களுக்கே ஒரு 1 lakன்றது கண்டிப்பாக பெரிய அமௌண்ட். நான் ரெண்ட்டு கொடுக்கறத தாண்டி ஒரு 1,00,000 ரூபா நான் எங்கேயாவது வட்டிக்கு வாங்கி அதுக்கு வட்டி கொடுக்குற மாதிரி ஒரு நிலைமையும் வரும். நான் ஒரு ஓனராக எனக்கு அது பெனிஃபிட்டாக இருந்தாலும் நான் ஒரு டெனண்ட்டாக போகும்போது அது கண்டிப்பாக ஒரு ட்ராபேக்காக தான் நான் பார்க்குறேன் கண்டிப்பாக.